உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விஸ்வ இந்து இணையதள தொலைக்காட்சி. எல்லோருக்கும் நமஸ்காரம். பேசுறவாளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னா, 2 வார்த்தை பேசு, 2 நிமிஷம் பேசுங்கிறது தான். பேச போற சப்ஜெக்ட் சமுத்திரமா இருந்ததுன்னா அதை எப்படி 2 நிமிஷத்துல 2 வார்த்தையில சொல்றது? ரொம்ப சிரமமான காரியம் தான். இருந்தாலும் குரு கிருபை இருந்ததுன்னா எல்லாமே முடியும். ஒரு பெரிய தர்மத்தை 7 வாரத்துக்குள்ள ஒரு வள்ளுவரால் அடைக்க முடியலையா? சந்தானம் சாரபதி சொல்லணும் அப்படின்னா மற்றவா எல்லாரும் அவர் ஒரு சங்கீத வித்வானா, அவரோட வித்வத் என்ன, அவரோட திறமை என்ன, அதெல்லாம் சொல்றார். ஆனா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, ஆசை என்னன்னா, அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷர் அப்படிங்க. ஏன்னா நல்ல மனுஷனா இருந்தால்தான் இத்தனை வித்தையோட நம்ம கலையோட எல்லாத்தோட லட்சியமே நம்மளோட மனுஷனா ஆக்குறது தான். மற்ற எந்த தேசத்திலையும் எந்த கலாச்சாரத்திலையும் இல்லாத ஒரு பெரிய அபூர்வம் என்ன அப்படின்னா, மற்ற இடத்துல என்டர்டெயின்மெண்ட்னா அது என்டர்டெயின்மெண்டோட சரி. போய் 2 நிமிஷம் கேட்டோம், 2 மணி நேரம் டிக்கெட்டை கொடுத்து வாங்கினோம்னா அதை என்ஜாய் பண்ணினோம், வெளியில வந்தோம். பெரியவா சொல்லுவா, மற்ற தேசத்துலாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட், அது வெறும் எக்ஸைட்மெண்ட், இங்கதான் எலவேட் பண்ணும் அப்படின்னு. இங்க உட்காந்து 2 மணி நேரம் கச்சேரி கேட்டேன்னா 2 மணி நேரம் உங்களை மறந்திருக்கீள். எதுல இருந்திருக்கீள்? தியானத்துல இருந்திருக்கீள். ஒரு பையன் வந்தான், இந்த பெரியவாட்ட கேட்டான், இங்க சங்கராச்சாரியார் யாரு அப்படின்னா, சிஆர்டிக்கு பயந்து போயிட்டார். என்ன இப்படி 2 கேட்டானா உனக்கு கேள்வி கேட்குது? நாமளா இருந்தா என்ன சொல்றோம்? பெரியவா உடனே பதில்ச்சுன்னா, அவர் நம்பர் 1 சாலை தெரு பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கா, அங்க போய் பார்ப்பாங்க. புது பிரிவா அங்க இருக்கா, மடம் அங்க இருக்கு. உடனே அந்த போய் அப்படியா சரின்னா அட்ரஸ் கழிச்சுட்டு போயிட்டான். போனா சிஆர் பட்டாருன்னா ஆச்சரியத்தை பார்த்துட்டோன்னா உடனே பெரியவா கேட்டா, என்ன பாக்குற அப்படின்னு. இல்ல அவன் தான் 2 கேட்டான், விவரம் தெரியாத சங்கராச்சாரியாருன்னு இந்த பெரியவாள்கிட்ட கேட்டா, பெரியவாளும் அழகா நான் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அட்ரஸ் கொடுத்து சாலை தெருன்னு அனுப்புறாளே, அதனால ஆச்சரியமா இருந்தது எனக்கு அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, இப்ப நான் சங்கராச்சாரியார் இல்ல தெரியுமா உனக்கு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னா. ஏன்னா பொறுப்பு முழுக்கல 9 பெரியவாள்கிட்ட கொடுத்துட்டாளாம். அதனால நான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன், அதனால அவர் தானே இப்ப சங்கராச்சாரியா, அதனால அட்ரஸ் கொடுத்தேன்னு. உடனே பட்டாபிராமன் சொன்னாரு, பெரியவாளால ரிட்டையர் ஆக முடியாதுன்னு. ஏன் அப்படின்னு, நீங்களா ரிட்டையர் ஆனா நான் விடாதான்னு. இல்ல பெரியவாட குருவா இருக்கு, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரான்னு சொல்லியிருக்கு. குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் சொல்லியிருக்கு. இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனோட காரியத்துக்கு என்னைக்கான ரிட்டையர்மெண்ட் உண்டான்னு